ஹலோ கைஸ், நீங்கள் எல்லாரும் தமிழ்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். கடவுள் இருக்காரா இல்லை இல்லையா, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க. கடவுள்ன்ற கண்டென்ட் எடுத்த உடனே நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கலாம். என்னடா கடவுளை பற்றி பேசுறியே, அப்படின்னா கடவுள் வந்து மனுஷன் தோணுனதுக்கு அப்புறம் தோணுனவர், கடவுள் தான் மனிதர், மனிதர் தான் கடவுள்னு சொல்லி அதை பற்றிலாம் பேச போகிறதே இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சுட்டு சில விஷயங்கள் வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டா யார் யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும்? ஓகே, இப்போ ஒரு வீட்டில் இருக்க பிரதர்ஸ்க்கு இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், மாமன் மச்சான், அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம். இவங்களுக்குலாம் கடவுள் நம்பிக்கை இருக்காது, ஆனால் அப்பாவுக்கு கம்பல்சரி இருக்கும். அதே அப்பாக்கள் தான் நம்ம வயசுல இருக்கும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர். அவருக்கு மட்டும் அந்த வயசு வந்ததுக்கப்புறம் ஏன் கடவுள் நம்பிக்கை வந்துச்சு? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று போயிட்டு வரலாமா? சரி, ஓகே. ஃப்ளாஷ்பேக்னா பெருசுலாம் இல்லை, சின்ன உதாரணம் தான். இப்போ கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிற யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா செலிபிரிட்டிஸ், அரசியல்வாதி, பிஸ்னஸ்மேன், டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இவங்க எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். ஏன் இவங்க எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும்? பிகாஸ் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட பூசாரியை வச்சுட்டு சில விஷயங்கள், பிரார்த்தனைகள் அந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நேரம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் இவங்க இதையே ஆரம்பிப்பாங்க. ஏன் இவங்க எல்லாருக்கும் இந்த பழக்கம் வந்துச்சு? எப்போ இந்த பழக்கம் வந்திருக்கும்? எதனால இது வந்து வந்திருக்கும்? இப்போ நான் சொன்ன எல்லாருமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரிஸ்கை அவங்க கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில எடுத்திருப்பாங்க. யாரையும் நம்பாம அவங்கள மட்டுமே நம்பி அவங்க அந்த ரிஸ்க் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்ததுனால தான் இவங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க. ஏன் அந்த ரிஸ்க்கை எடுத்தாங்க? எதனால, எந்த ஒரு நம்பிக்கையில அந்த ரிஸ்க் எடுத்தாங்க? அதாவது ஆஹ் நம்ம நம்ம தகுதிக்கும் நம்மளோட சக்திக்கும் மீறின ஒரு செயலை செய்யறப்ப நம்ம யாரை கண்மூடித்தனமா நம்புறோம்னா இயற்கை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சக்தி உதவும், அந்த பின்னாடி இருந்து உதவுற சக்தி தான் அந்த நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கை தான் கடவுளா நம்ம கருதப்படுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப ஒரு உதாரணம், இந்த விஷயத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு என்ன ஃபீல்டு எடுத்துக்கலாம், ஒரு டாக்டர் ஃபீல்டு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன ஒரு பேஷண்ட் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஷண்ட் வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காரு. அவரை வச்சு காப்பாற்ற முடியுமா முடியாதான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா அவர் ஆப்ரேஷனை பண்ணணும். அவர் பண்ண போற ஆப்ரேஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த விஷயம் வந்து இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல். இந்த விஷயம் பண்றது வந்து எங்க பண்றதா எங்க விஷயத்துல, அதாவது நாங்க பண்ண போறோம் அந்த விஷயம் தான் எங்க கையில இருக்கே தவிர அவர் படைப்பார மாட்டான்றது கடவுள் கையில தான் இருக்கு. அப்ப இந்த விஷயத்த அந்த டாக்டர் வந்து அந்த பேரண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? கண்மூடித்தனமா அவங்க குலசாமி, அவங்க இந்த பவர் உள்ள சாமி, அந்த கோயில் இதெல்லாம் நாடி இவங்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்வாங்க, ஒரு சில வேண்டுதல் வச்சுக்கிடுவாங்க. ஸோ அவர் பொழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்துல அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும், இந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். இதெல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் இதெல்லாம் வைக்கும்போது அவங்க தனியா போய் வைப்பாங்க, ஆனா நிறைவேற்றும் போது ஒரு கூட்டமா போய் நிறைவேற்றுவாங்க. அப்ப அந்த ஒருத்தவங்களோட நம்பிக்கை வந்து பல பேர் நம்பிக்கையா அந்த இடத்துல உருவாகுது. அந்த பல பேர் நம்பிக்கையும் அது ஒரு பெரிய விஷயமா. இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு சைட்ல இருந்தும் அந்த விஷயங்கள் பேசப்படுறதுனால இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை உலகம் பூரா இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பா தப்பு இல்லைங்க. ஏன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறதுனால மட்டும்தான் நம்ம இன்னைக்கும் சிலருக்கு உண்மையா இருக்கிறோம், பயந்து இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம், நியாயமாக இருக்கிறோம். அதனால கடவுள் இருக்காருன்னு சொல்லி நம்புறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்ப எல்லாருக்கும் அது எந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னா, எனக்கான நான் செல்றதுக்கான ஒரு பாதை இருக்கு, அதாவது எனக்கு ஒரு கோடு இருக்கு, அந்த கோட்டுல நான் பயணம் பண்றணும் அப்படின்னா அந்த பயணம் வந்து கொஞ்சம் ரிஸ்கானதாக தான் இருக்கும். அந்த ரிஸ்கான ஒரு பயணத்தை நான் பயணம் பண்ணேன், எனக்கு பின்னாடி இருந்து ஒரு நம்பிக்கையோ எனக்கு ஒரு பெரிய சக்தியோ உதவும், அந்த ஒரு நம்பிக்கையில அந்த பயணத்தை ஆரம்பிச்சு அதை போய் முடிவடைஞ்சு அதை நான் ஜெயிக்கிறேன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லி நம்பப்படுறேன். அதே நேரத்துல கண்மூடித்தனமா கடவுளை மட்டுமே பிரார்த்தனை பண்ணிட்டு நான் வீட்டிலே இருப்பேன், எனக்கு எல்லாத்தையுமே கடவுள் வந்து கொடுப்பான்னு ஒரு மூட நம்பிக்கையில இருந்தா இது வேலைக்கே ஆகாது. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு கடவுள் நம்பிக்கை எப்பவுமே இருக்காதுங்க. ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்காதுன்றது நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்னா அந்த நம்பிக்கை தான், அது நடந்துருச்சுன்னா நம்ம நம்பப்படுறோம், அது நடக்காட்டி நம்ம கருதப்படுறோம். அந்த வரிசையில ஒரு யங்ஸ்டர்ஸ் எந்த ஒரு ரிஸ்கையுமே எடுக்க மாட்டோம். ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னாவே வேற என்ன இருக்கும்? லவ் தானே, அதை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. அந்த லவ்வுக்காண்டி மட்டும்தான் அவன் ரிஸ்கே எடுப்பான். ஸோ அந்த இடத்துல அந்த ரிஸ்க் மெஜாரிட்டியா இருக்காது. ஸோ இருந்தாலும் அவன் நம்ப மாட்டான். ஆனாலும் சின்ன சின்ன விஷயத்துல அவன் அந்த ஒரு பொண்ணுக்காண்டி இமேஜின் பண்றான் அந்த ஒரு பிளேஸை அவனும் கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கும் தெரியும் எல்லாரும் கும்பிடுறாங்க, அப்ப மனுஷனால முடியாத ஒரு சக்தி இருக்குன்னா அது கடவுளா தானே இருக்க வேண்டும். சரி, ஓகேங்க. ஃபைனலா எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்லிட்டு போயிடுறேங்க. கடவுள் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து, இப்போ நம்ம எல்லாரும் சொல்ல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு கேட்டகரி இருக்கணும். ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இப்போ ஒரு மலை மேலே இருக்க ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நான் பக்தியோட போகிறோம், நான் பார்க்கணும்னு போகிறேன், ஒரு பரவசத்தோட போகிறோம், நான் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ இந்த மலையில் போய்கிட்டு இருக்கும்போது மலைக்கு மேலே இருந்து பெரிய பாறை, மேலேனா மேலே வரும்,
இங்கே இல்லை, மலை மேலே இருந்து ஒரு சின்ன பாறை ஒன்று விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாறை விழுகிறது வந்து இவன் வந்து பார்த்துட்டான். ஸோ மேலே இவன் வந்து பார்த்துட்டான். அந்த பாறை வந்து இவன் தலைக்கு நேராக வந்துட்டு இருக்குது. அவன் மேலே பார்த்தவன் அவன் அதிர்ச்சியில் கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லி ஷாக் ஆகி அவனை அந்த இடத்துல ஓடி இருக்கலாம், எதுவுமே பண்ணல. ஷாக் ஆகி அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டான். அவன் உட்காந்துருக்கப்ப அந்த பாறை வந்து ஒரு 1/2 அடி தள்ளி விழுகுதுங்க. அந்த 1/2 அடி தள்ளி விழுந்த பாறை அவன் என்ன சொல்றான், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணதுனால நான் தப்பிச்சிட்டேன். ஆனா ஆக்சுவலி இந்த பாறை இங்கே விழுக வேண்டிய பாறை தான். அது அங்கே விழுந்ததுனால இவன் மனசுல அது ஆழமா பதிஞ்சிச்சு. அப்போ இந்த கருத்தை வந்து அவன் உலகம் பூரா பரப்பான். இந்த மாதிரி எனக்கு ஒன்று நடந்துச்சு, இந்த இடத்துல நடந்துச்சு, இந்த கடவுளே என்னை காப்பாத்தினாரு. அப்போ என்னோட வாழ்க்கையையும் அடுத்து நடக்க போற மூமெண்ட்டையும் நான் கடவுளுக்காண்டி இது பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவான். அதே நேரத்துல இன்னும் ரிச் ஆஃப் நம்ம ஆள் இருப்பாங்க, அதாவது என்னை மாதிரி. நாங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ அதே அவன் கூட தான் நானும் போயிட்டு இருப்பேன். அதே மாதிரி நேரத்துல நானும் போறேன், மேல இருந்து பாறை விழுகுது, அந்த பாறையை பார்ப்பேன். அந்த பாறையை பார்த்தோன்னே ஆக்சுவலி அதே மாதிரி பாறையும் தள்ளி விழுவும். ஆனா அவனோட மனநிலை எப்படி இருந்துச்சு, என்னோட மனநிலை எப்படி இருக்கும்னா, பாத்தியா இந்த ஆளை மதிக்க மாட்டேன்ற ஒரே காரணத்துக்காண்டி பாறையை போட்டு கொள்ள பாக்குறானப்பா. நல்ல வேலை நான் ஏதோ தள்ளி நின்றதுனால தப்பிச்சிட்டேன், இதே வேற யாரா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ப ஆரம்பிச்சிருவான். இதை இவன் உலகம் பூரா பறக்க ஆரம்பிச்சிருவான். மச்சான் ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால அந்த கோயிலுக்கு நான் போனதுனால கடவுள் என்னை கள்ளத்தூக்கி போட்டே கொள்ள பார்த்தாரா மச்சான், உண்மையிலே அந்த ஆளுக்கு பவர் இருக்குதான் அப்படின்ற மாதிரி ஒரு இதையும் பரப்ப ஆரம்பிச்சிருவான். ஸோ இது மூலியமாகவும் கடவுள் நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறது தப்பு இல்லைங்க, நான் அது சரின்னு சொல்லவும் மாட்டேன், தப்புன்னு சொல்லவும் மாட்டேன். கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே வேண்டும். அது இல்லாம கண்மூடித்தனமா இருக்க வேணாம். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னும் நியாயம், நீதி, நேர்மை இது எல்லாமே உயிரோடு இருக்குது. அதனால நம்பிக்கையா இருங்க. கடவுளை நம்புறதை விட அதிகமா உங்களை நீங்க நம்புங்க. நான் லாஸ்டா சொல்லியிருந்தேன்ல, ஸோ ஃபர்ஸ்டா சொல்லியிருந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிச்சஸ்ட் பீப்புள் அவங்க ரிஸ்க் எடுக்கும்போது இந்த இடத்துல அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக போயிடும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம், நம்ம கூட சேர்ந்து அவ்வளோ பேர் ரிஸ்க் எடுத்தாங்க, அவ்வளோ பேரும் அடைய முடியாத அந்த ஒரு இடத்த நம்ம எப்படி அடைஞ்சோம், அப்போ இது கடவுளால தான் நடப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்களும் நம்பியிருக்கலாம். அட் த சேம் டைம் அவங்க எல்லாரும் விட நீங்க, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க உன்னை விட அவங்க எல்லாருமே திறமசாலிகள். இப்போ அவங்களுக்கு கிடைக்காத ஒரு இடமும் ஒரு தகுதியும் ஒரு பதவியும் உனக்கு ஏன் கிடைச்சிருக்குன்னா உனக்கே தெரியல, இதுதான் உண்மை. அவங்க எல்லாரையும் விட நீ ரொம்ப திறமசாலி. உங்களுக்கு அந்த மாதிரி சில இடங்கள்ல உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா உங்களை விட அவங்க திறமசாலின்றதை நீங்க நம்பாதீங்க. அவங்க எல்லாரையும் விட நீங்க திறமசாலி. திறமை வேணா அவங்க கிட்ட இருக்கலாம், திறமையை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. திறமை, அமைதி, பொறுப்பு, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல எல்லாரும் பொறுப்பா இருக்கணுங்க. திறமையை வச்சு மட்டுமே எதுவும் பண்ண முடியாது, காசை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. ஒரு அமைதியும் நிதானமும் பொறுமையும் எல்லாமே எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தேவைப்படும். இது எல்லாமே இருந்தாதான் நம்ம அந்த இடத்துக்கு தகுதியானவங்களா இருப்போம். இதனாலதான் அந்த இடமும் அந்த ஒரு தேர்வு பண்ணியிருக்கும். கடவுளை நம்புறதை விட ஒரு படி மேல நீங்க உங்களை நம்புங்க. ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கலா யோசிக்காதீங்க, சில நேரங்களில் உண்மையா இருக்கும். ஸோ நம்புங்க, நம்பிக்கை தான் எல்லாமே. ஆல் த பெஸ்ட். ஸ்டே சில் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. நெக்ஸ்ட் டைம்ல மீட் பண்றேன். பாய்.